வருமானம் வர்றதுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கனால அவங்க வீடியோ போட்டாலே அவங்களுக்கு வந்து காசு வரும், யூடியூப்லேருந்தே வரும். ஆனால் நீங்கள் ஏன் சூப்பர் சாட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி செலவழிக்கிறாங்க. எவ்வளவோ பொது சேவை இருக்குது, எவ்வளவோ குழந்தைகள் இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. வயதான முதியோர்களை வீட்டில் வச்சு ஒரு வேளை சோறு ஓட மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் அனாதை ஆசிரமத்தில் விட்டுறாங்க, இல்லைன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டுறாங்க. அதுதான் நடக்குது. அப்படி இருக்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் ஏன் இப்படி எல்லோரும் இருக்கீங்கன்னு தெரில. அவங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல, அதுவும் கிடையாது. குடும்ப கஷ்டமாக நீங்கள் கொடுத்து உதவி செய்கிறதுல அதுவும் ஒரு புண்ணியம் இருக்குது. சரி, ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு போயிடும். கறி, முட்டை, மீன் வாரத்தில் எல்லா நாளும் இதை சரக்கு வர இப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏன் இப்போ உங்கள் காசை கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? முதல்ல சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சாதான் நம்ம வயசான காலத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க தெரில. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் பொறுப்பு அதிகமாகிட்டே போகுது, கூடுதல் பொறுப்பு அதிகமாகிட்டே வருது. உண்மையாக இல்லைங்களா? ஏன்னு கேட்டால் பசங்களை படிக்க வைக்கணும். அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த நாலேஜை வச்சு தான் நம்ம வந்து பொழப்பு ஓட்டிகிட்ருக்குறோம், வருமானம் வந்துட்டுருக்கு. அந்த நாலேஜை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் அந்த நாலேஜ் பத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்குன்னு இங்கிலீஷ் மீடியம் அனுப்புகிறோம். அந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம கட்டுற ஃபீஸு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அளவுக்கு அதிகமாக கட்டுறோம். நம்ம சம்பாதிக்கிறதுல 90% ஸ்கூலுக்கு போயிடுது. அந்த 10% வீட்டு வாடகை, கரண்டு பில்லு, வீட்டு செலவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிடுறோம். சேமிப்புங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிட்டுருக்கு. முக்கால்வாசி 100க்கு 95% வீடுகளில் அப்படி தான் இருக்குது. தகுதிக்கு மீறிய ஆசை, தகுதிக்கு மீறிய செலவு, தகுதிக்கு மீறிய வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் அதுதான் போயிட்டுருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்த்துறதில்ல கஷ்டத்தை. ஏன்னா நம்மளே வந்து மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அதே நிலைமை தான். அப்படி இருக்கும்போது நம்ம கடைசி காலத்துக்கு சேவிங்ஸ்னு சேர்த்து வைங்க கொஞ்சமாவது. ஏன்னா பசங்க பிள்ளைய பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி கடைசியில் உங்கள் காலத்தில் நீங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லைன்னா, காசு இல்லாத பட்சத்தில், சொத்து இல்லாத சமயத்தில் தான் அனாதாசிரமத்திற்கும் பிச்சை எடுப்பதற்கும் முதியோர்கள் நாம் தள்ளி வைக்கப்படுகின்றோம். அதுதான் உண்மை. தயவுசெய்து அது புரிஞ்சால் கொஞ்சம் பணம் சேமித்து வைத்து பழகுங்கள். யாரோட கஷ்டத்தையோ நம்ம தலையில் சுமக்க வேணாம். நம்மளோட கஷ்டத்தை பார்க்குறக்கே நமக்கு நேரம் இல்லை. அதுதான் உண்மை. நாளைக்கு பட்ஜெட் வாழ்க்கை எப்படி இருக்கும்? லைவ் போடுங்களா? கேட்குறவங்க ஒரு லைக் போடுங்க. லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சேட்டிங் பண்ணலாம். பெண்களின் பட்ஜெட் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாங்க பேசலாம். நாளை இரவு 10 மணிக்கு